இது வந்து நண்டு இதெல்லாம் போட்டு நம்ம பனை வெள்ளத்தை இது போட்டு கிண்டி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கிண்டுனா இது ரசாயன உரமாக மாறுதுங்க. மீன் இதுங்க கிண்டுனா வாரத்துக்கு ஒரு முறை கிண்டி இது வந்து உரத்துக்கு தயாரிக்கிறதா இருக்குதுங்க. இது என்ன உள்ள நாட்டு சக்கரை போட்டிருக்குறீங்க அந்த கட்டி? ஆமாங்க, இது நாட்டு சக்கரை. நண்டு ஓடு அது வேஸ்ட்டு கழிவு பூராமே இருக்குது. குடல், மீனோட குடல், அந்த வேஸ்ட் ஆகிறது எல்லாமே எல்லாம் போட்டு ஒரு வாரத்துக்கு இதான அந்த நாட்டு சர்க்கரை இதில் கொட்டிடுறீங்க. சரிக்கு சரி இது எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு நாட்டு சர்க்கரையை கொட்டிடுறீங்க. 30 கிலோனா அது 20 கிலோ கரெக்டாக 20 கிலோ போட்டுருக்குதுங்க. போட்டு இது அப்படியே வாரத்துக்கு ஒரு முறை கிண்டுறது. இது மூடி போட்டு கட்டி வச்சு இது போட்டு காற்று போகாத அளவுக்கு போட்டு கட்டி வச்சிடணும். கட்டி வச்சிங்கன்னா ரசாயன உரத்துக்கு இது பயன்படுத்தணும் தோட்டத்துக்கு. இது இது வந்து போன வாரம் வாங்கிட்டு வந்தது பாருங்க, அவ்வளோதான். எல்லாம் மக்கிருச்சு அப்படியே பாருங்க, புழு அதுதான் இதாக வர்றது. இது இப்போ கிண்டணும் பாருங்க, இதா எல்லாம் வந்துருச்சு பாருங்க. எல்லாம் இதெல்லாமே இந்த மாதிரி அப்படி அப்படியே ஆகிட்டே வந்து எங்கே புழு இருக்குது? இது என்னன்னா இதுதானே அந்த உரத்தோட இது. அது கழிவு நொஞ்சிருச்சு. அதுதான் இப்போ புழு தின்னுதுன்னா பாருங்க, இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக வந்துடலாம். இந்தா இதெல்லாமே அந்த இதுதான் நெஞ்சு தின்னது தான் அந்த இதானதா. மக்கி அதெல்லாம் இப்படி இந்த மாதிரி ஆயிடுது. ஆயிரம் இதுதான் மீன் உரம். முருகேஸ் இது முருகேஸ் கிண்டவே இல்லை. இல்லை, போன வாரம் போட்டது அப்புறம் இப்போ தானே கிண்டுறீங்க? அதுதானே போன வாரம் போட்டது. நான் வந்த போது எடுத்துகிட்டு வந்தது. இது முருகேஸ் இருந்த போதே போட்டது. கிண்டி விட்டிங்களா பாருதா, இது மாதிரி எல்லாம் ஆயிரும். இதெல்லாமே இதாகிடும். தோரம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்காது. அந்த ஓடு மட்டும்தான் இருக்குது. மீது அந்த குடல் கழிவு எல்லாமே பூராமே இதாகிடுச்சு, நஞ்சிருக்கு. இது போன வாரம், அதுக்கும் போன வாரம் வாங்கினது. இந்த வாரத்து இது தான் அதுக்கு முந்தின வாரம். இது இந்த வாரம் வாங்கினது. அதாவது போன திங்கக்கிழமை வந்தது. ஞாயிற்றுக்கிழமை சொல்லி வச்சு அவங்க சேல்ஸ் ஆனதெல்லாம் நமக்கு கொடுக்குறது திங்கக்கிழமை கொடுத்தது. இது பாருங்கள், இதெல்லாம் சீக்கிரம் ஆகும். ஆனால் நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றணும். எல்லாம் கம்மி இதில். இது வந்து ஒரு மாதத்துக்கு நம்ம இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டு ஒரு மாதம் கழித்து இதில் இருக்கிற இதை எடுத்து நம்ம அப்படியே தோட்டத்துக்கு ரெடி பண்ணோம்னா இயற்கையான ரசாயன உரம் இல்லை, இயற்கையான உரம், இயற்கை உரம் இது.